இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. அப்ப நீதிமான் ஆக்கியது எது? இயேசுவின் இரத்தம். முக்கியமான வசனம் வாசிங்க. கோபாக்கனுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக. இது கோபாக்கனை எதை சொல்லுகிறார்? சபை எடுக்கப்பட்ட பிறகு கோப கலசம் இந்த உலகத்தில் 7 வருஷம் இருக்கும். நம்ம இந்த சத்தியத்தில் இருக்கிறபடியால் நம்ம பரலோகம் போகிறது 100% கேரண்டி. நம்ம சபையில் நரகம் பேசுறதில்லை, தேவ ராஜ்யம் பேசப்படுகிறது, பரலோகத்துக்கு அடுத்த சத்தியம் பேசப்படுகிறது. ஆகவே இதை புரிஞ்சுக்கிட்டா கோபாக்கனுக்கு நீங்களாக இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. அந்த அழிவுக்கு நீங்களாக நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயம் என்றால் நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகையில சபைக்கு போய் சபையில் கர்த்தருடைய வருகையில ரகசிய வருகையில எடுக்கப்படுவோம். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? நம்மளை ஒருத்தரே ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உங்கள் நீதியின் கிரியையில நீங்க பரலோகம் போகிறது கிடையாது. பரலோக ராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்க 1, அடுத்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போற 2. பரலோக ராஜ்யம் எப்படி வந்துச்சு? என் நீதியின் கிரியை நிமித்தம் பரலோக ராஜ்யம் அல்ல, கிருபையினால விசுவாசத்தினால் பரலோக ராஜ்யம் வந்துச்சு. இனிமேல் நான் பரலோகத்தில் பிரவேசிப்பது என் நீதியின் கிரியினால் அல்ல, என் பரிசுத்தத்தின் அடிப்படையில் அல்ல, இனிமேலும் கிருபையினால நான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், எனக்கு குற்றமான சாட்சி இல்லை. ஆகவே நாம் பரலோகத்தில் பிரவேசிப்பதும் நிச்சயம். அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு டோக்கனாக தான் பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே வந்திருக்கிறது. இப்போ நான் எந்த சென்ஸில் நடக்கணும்? ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு. நான் தேவனுடைய விரலினால் பிசாசை துரத்தினபடியால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கே. அந்த பரலோக ராஜ்யம் எப்படி வந்துச்சு? நீதி நிமித்தம் வந்துச்சா? உங்க கிரியை நிமித்தம் வந்துச்சா? ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதே போல இப்போ நம்ம எதில் மூவ் பண்ணணும்? எனக்குள்ள இருக்கிற அந்த பரலோக ராஜ்ய ட்ரூத்தில் தான்.